புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு வக்கர கிரகத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க. இந்த ஜாதகம் பார்க்க வந்ததுக்கப்புறம் எனக்கு வக்கர திசை நடக்குது, ஜாதகத்தில் எனக்கு 2-3 கிரகங்கள் வக்கரமாயிருச்சு, இந்த வக்கரத்துக்கு ஏதாவது நிவர்த்தி இருக்கா, இதனால் நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி ஜாதகம் பார்க்கும்போது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போது நம்ம இந்த ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருப்பாங்க, அதைத்தான் நம்ம பின்பற்றுறோம். அப்போ இந்த வக்கர கிரகங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் கோபப்பார்வை, அவ்வளோதான். கோபப்பார்வைன்னு என்ன? வக்கரமான கிரகம் விக்கிரகம் போல் வேலை செய்யுமா. அது கோபமாக இருக்கிறனால எது இயங்காது, அப்படியே நின்று கோபமாக பார்க்குமா, அதான் விக்கிரகம்னு சொல்கிறோம். விக்கிரகம் வேலை செய்யுமான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சாமி சிலை ஒன்று கருங்கல்ல செய்கிறீங்க, கோயிலில் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணுறீங்க, அது எங்கே இறங்கி வந்து வேலை செய்யுது? அந்த சிலைக்கு நாம் தான் போய் வேலை செய்கிறோம். அது விக்கிரகம். அது அப்படின்னு என்ன? அது ஒரு சிலை. அந்த சிலைக்கு நம்ம பால் நம்ம தான் ஊற்றுறோம், பன்னீர் நம்ம தான் ஊற்றுறோம், அபிஷேகம் நம்ம தான் பண்ணுறோம், மாலை நம்ம தான் போடுறோம், பூஜை நம்ம தான் பண்ணிக்கிறோம், திருநூறு அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிறோம், பொட்டு சந்தனம் நம்மளே தான் எடுத்து வச்சுக்கிறோம், எல்லாம் முடிச்சுட்டு கதவி நம்ம தான் ஜாத்திட்டு வரோம். அப்போ அது அங்கேயே தான் இருக்குது. அதே போல் தான் வக்கரமான கிரகம் விக்கிரகம் போல் வேலை செய்யுமா? செய்யாது. அப்படின்னா பாருங்கள், அந்த கிரகங்கள் அப்போ ஒரு திசை ஏமாந்து இப்போ குரு திசை நடக்குது, வக்கரமாக இருந்தால் வேலை செய்யலைன்னா ஒரு சில பேர் சொல்கிறாங்கல்லங்க, குரு திசை அருமையாக இருக்குதுங்க, ஆனால் ஜாதகத்தில் நல்லா இருக்கும், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்களே அப்படிம்பாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க? போன ஜென்மத்தில் குரு என்பது மகான்கள், அவங்களுடைய சொத்தை அபகரிச்சிருந்தாலோ, அவங்களுக்கு பணிவிடை செய்யாமல் அவங்கள கஷ்டப்படுத்தியிருந்தாலோ, அவங்கள வதை செய்திருந்தாலோ, அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் நம்மளால் அவங்களுக்கு ஏதாவது உயிர் பயம் ஏதாவது இருந்திருந்தாலோ, குருவோட சாபங்கள் ஏதாவது பெற்றிருந்தாலோ, இந்த திசையில் குரு திசை நமக்கு வேலை செய்யாது. எப்படி? இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பிடிக்கணும். எப்படி? அப்போ குரு என்னென்னா, அப்போ குருவை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவினைகளும் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு நீங்கள் கடவுளுக்கு விளக்கு போட்டு குருவுக்கு ஒரு பாத பூஜை பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உலகம் பூரா கொண்டு போய் இந்த மந்திரம் சேர்த்திருச்சு. இன்றைக்கி நம்ம அதை உட்கார்ந்து இன்றைக்கி எழுதி இன்றைக்கி ஆதிகால பரிகார புத்தகத்தில் எழுதினேன். நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க இந்த பாட்டை அவரே பாடுறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை எழுதும்போது மக்கள் எல்லோரும் கண்டிப்பாக இது ஈஸியாக புரியும், இதை மக்களுக்கு நம்ம எழுதி வச்சுட்டு போவோம். அடுத்த தலைமுறைக்கு இது கர்மான்னு உள்ளே வர்றதுனால பிறவி சாவை எல்லாமே இதில் உள்ளே வருதுன்னு சொல்லி இதை ஒரு காலத்தில் கடவுளை நினச்சி இன்றைக்கி எழுதினேன். இன்றைக்கி பாருங்கள், எல்லா கோயிலையுமே இந்த மந்திரங்களை சொல்லி விளக்கேற்றுறாங்க. இது எல்லாமே அடங்கிருச்சுங்களா? இதை குருன்னா மகான்கள், இது எல்லாமே அந்த காலத்தில் நம்ம எழுதி வச்சதா. அதனால தான் அந்த காலத்தில் அந்த பழமொழிகள், அந்த பிறவி நம்மளுடைய என்ன கர்மாவில் தான் நம்ம பிறந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி. பாருங்கள், ஜாதகத்தில் 9 திசைகள் இருக்குது, வக்கரமான கிரகம் இருக்குது, வக்கர திசை நம்மளுக்கு வேலை செய்யாது. அப்போ இந்த வக்கர திசையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கணும் அல்லவா? அதுக்கு தான் அந்த வக்கரமான கிரகங்கள் விக்கிரகம் போல் வேலை செய்யுமா. இது ஒரு காலத்தில் ஒரு மகான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி அதை நம்ம சொல்கிறோமா இல்லையா? ஒரு வார்த்தை எங்கேயாவது ஒரு விஷயம் கிடச்சதுன்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். ஒரு காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி அதை அவரை நினச்சி நம்ம பயங்கரமாக சொல்கிறோம். இதெல்லாம் தான் அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன் அப்படி? மக்கள் நல்லா இருக்கும்போது அதை யார் அந்த விதை கொடுத்தாங்களோ அந்த விதைக்கு உண்டானவங்க சொந்தக்காரர் நல்லா தான் இருப்பாங்க. அப்போ பாருங்கள், அப்போ இந்த வக்கரமான கிரகத்துக்கு ஒரு பரிகாரம் வேணும் அல்லவா? ஆதிகால பரிகாரங்கள் இந்த உலகத்துக்கு நம்ம அரங்கேற்றம் செய்து இன்றைக்கி உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்திருச்சு. அது பெரிய விஷயம் இல்லைங்களா? மக்களுக்காகவே நம்ம செய்த சேவையெல்லாம், தானம் தர்ம புண்ணியமெல்லாம் இன்றைக்கி இந்த ஜோதிடம் வீடு வீடாக கொண்டுட்டு போய் மக்களுக்கு நல்ல விஷயத்தை சேர்த்து இந்த ஆதிகால பரிகாரங்கள். இப்போ அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வக்கரமான கிரகத்துக்கு ஒரு கோயிலுங்க சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த கோயில் எங்களோட ஜாதகம் பார்த்து
நீங்கள் அந்த கோயிலுக்கு போகணுங்கிறதே இல்லை. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா பார்த்துங்க. நீங்கள் ஏன்னா 120 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஜோசியம் பார்த்துட முடியுமா என்ன? இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கால்குலேஷன் 120 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 120 கோடி மக்களும் நம்ம ஜாதகம் பார்க்க வந்து எப்போ அவங்க கோயிலுக்கு போய் எப்போ நல்லா இருக்க முடியும்? ஆனால் இந்த பதிவு கேட்டால் அந்தந்த இடத்துலேருந்து அவங்க கிளம்பி அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்களா, போயிட்டு வர மாட்டாங்களா? இதுதான் அந்த விஷயம். இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள். வக்கரமான கிரகத்துக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் அது கடலூர் பக்கத்தில் இருக்குது. ஆனால் விழுப்புரம் தான் அது சொல்லுது. கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணணும். இந்த கோயில் நான் சொல்கிறேன். விழுப்புரம் மாவட்டம், திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவில், குண்டல சித்தர் ஜீவசமாதி. எப்படி? விழுப்புரம் மாவட்டம், திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோயில் அப்படின்னு இருக்குது. சந்திரமோனீஸ்வரர் கோயில். சந்திரமோனீஸ்வரர் அப்படின்னு என்னங்க? சந்திரன் வந்தாலே மனசை குறிக்கக்கூடிய கிரகம் தான் சந்திரன். இந்த சந்திரன் நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய பவர் அதிகமாக இருக்கிறனால இந்த மனசை சரி பண்ணுறதுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குமா அப்படின்னா பாருங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு போய் ஒரு கொஞ்சம் இரவு ஒரு 10-11 மணிக்கு மேலே குண்டலி சித்தருக்கு சந்தன காப்பு போட்டு அதை பூஜை பண்ணி அது பிரசாதமாக கொடுக்குறாங்க, சாமி கும்பிட்றாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போய் அந்த டயத்தில் அங்கே போய் இருந்தால் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கர்ம தோஷத்துக்கும் பரிகாரம் அந்த கோவில் தான். அப்படின்னா பாருங்கள். ஏன்னா வக்கரத்துக்கு சாதாரண விஷயம் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் வக்கரத்துக்கு ஏதாவது கோயில் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். அதனால் அந்த சாமிக்கு பேரே வக்கரகாளியம்மன். இது வரைக்கும் உக்கரகாளியம்மனை பார்த்துருக்குறோம், பத்திரகாளியம்மனை பார்த்துருக்குறோம், ஆதிமூல பத்திரகாளியம்மனை பார்த்துருக்குறோம், காளி தேவதைகளை பார்த்துருக்குறோம். ஆனால் வக்கரகாளி இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அந்த வக்கரகாளியை வக்கர நிவர்த்தி பண்ணுறக்காக அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம ஜாதகத்தில் அந்த வக்கரமான கிரகத்தினுடைய தோஷத்தை பூரை எடுத்து விட்டு நிவர்த்தி செய்து கொடுத்து நம்ம ஜாதகம் சுத்தப்படுத்துதான். எப்படி? இன்றைக்கி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு 4-5 முறை போயிருக்கேன். நம்ம ஜாதகத்தில் வந்து சில கிரகங்கள் வக்கரம் ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகத்தை அது எப்படி சரி பண்ணுறதுக்குக்காக நான் எப்போவுமே ஜாதகத்தை பார்த்து அதுக்குரிய பரிகாரத்தை நான் செய்து அது பலனை வந்து எவ்வளோ நாளில் அனுபவிக்கணும் பார்த்துட்டு தான் ஒரு பலனே சொல்லுவேன். அதில் ஒரு கிரகம் வந்து வக்கரமாக இருந்தனால சரி, ஏன் நம்மளுக்கு ஒரு வக்கரம் இருக்கே, அந்த வக்கரத்தை அந்த உக்கரத்தை சரி பண்ணுறதுக்காக நம்ம அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லி அங்கே போனால் ஒரு 108 எலுமிச்சம்பழத்தில் மாலை கடைகளில் தொங்குது, அப்புறம் 54 எலுமிச்சம்பழத்தில் தொங்குது. இவ்வளோ பெருசு மாலை தொங்க விட்டுருக்காங்களே, இவ்வளோ பெரு சாமி இருக்குமான்னு சொல்லி எனக்குள்ள ஒரு சந்தேகம். அப்புறம் கடைசியில் போய் பார்த்தோம்னா இருக்கிற 108 தான் நம்மளுடைய 108ங்கிறது என்னுடைய மானசீகமான எண்ணு. இந்த 108 எது செஞ்சால் 108ஆகவே செய்வேன். அன்னதானமாக 108, ஜோதிட மாநாடுக்கு அன்னதானமாக 108, ஏதாவது ஒரு புக் எழுதணுமா 108, ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணுமா, பரிகாரங்கள் சொல்லணுமா, எல்லாமே 108, ஒரு சின்ன பூஜை ஏதாவது ஒரு அர்ச்சனையாக 108, எல்லாமே 108 கொண்டு போவேன். அப்படி இருக்கும்போது அந்த பழத்தை வாங்கினேன். அந்த பழத்தை வாங்கிட்டு போய் கோயிலுக்குள்ளே போகிறேன். சாமி சும்மா ஜம்முன்னு ஆனந்தமாக அப்படியே சாய்மானமாக உட்காந்து அப்படியே ஒரு அந்த சூலாயுதத்தை எடுத்து வச்சுட்டு அசுரர்களை வதை செய்கிற மாதிரி சும்மா சந்திரமோனீஸ்வரர் ஜம்முன்னு இருக்கு வந்துருக்கு. இதை போய் அவர் கொடுத்த மாலை எடுத்து அவர் போடுறாரு. இந்த மாலை அப்படியே மேலே அப்படி வளைஞ்சு வந்தது கரெக்டாக பாதத்துக்கிட்ட வந்து நிற்கிது. அப்போ இது கண்டிப்பாக 108 எலுமிச்சம்பழம் இல்லாமல் அந்த சாமிக்கு மாலை போட முடியாதுன்ட்டு அதை அன்றைக்கே உட்காந்து எழுதினேன். இந்த சாமி பார்க்க போகிறவங்க 108 எலுமிச்சம்பழத்தில் மாலை போட்டுட்டணும். அவர் மாலை போடுறாரு. அப்படியே போட்டோன்னே நம்ம ஜோசியருங்க, நம்ம சுபமாரிமுத்து திருப்பூருங்க அப்படி சொன்னோன்னே உடனே பார்த்து போட்டு, ஐயா ரொம்ப சந்தோஷம், உங்களை நான் சேனலில் பார்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு சொல்ல ஒரு பழம் ஒன்று உருண்டு கரெக்டாக நம்ம நேரே வருது. அதை பார்த்தோன்னே பாருங்கள் அந்த ஆத்தா உத்தரவு கொடுக்குதுன்னு. எனக்கு உத்தரவு கொடுக்கலைங்க, எனக்கு வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சுங்கன்னு நான் சொன்னேன். எப்படின்னு பாருங்களேன், ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த கோயில். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் அந்த குண்டலி சித்தர் ஜீவசமாதி இருக்கிறனால பௌர்ணமி அன்றைக்கி அந்த கோவிலில் எல்லா விசேஷம் நடக்குது. வாழ்க்கையில் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் பாதத்தில் வச்சு கும்பிட்டுவாங்க. எப்போவுமே ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க. இது எடுத்துகிட்டு போனால் யாரோ ஒருத்தர் எதையாவது ஒன்று சொல்லிடுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஜாதகத்தை யாருக்கிட்டையும் முதல்ல கொடுக்கக்கூடாது. எப்போ கொடுக்கக்கூடாது? சாமியோட பாதத்தில் வச்சாச்சுன்னா அதை கொண்டு கரெக்டாக வீட்டில் கொண்டு வைக்கணும். இல்லைன்னா அது இன்னொருத்த கையில் கொடுத்தீங்கன்னா இந்த பவர் அந்த பக்கம் போயிடும். அப்படின்னா பாருங்கள், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனால் சாமிகிட்ட பவர் வாங்கிட்டு நீங்கள் வரக்கூடாது. ஏன் பவரை வாங்கிட்டு ஜாதகத்தை இன்னொருத்தர் கையில் கைமாற்றக்கூடாது. அதே போல தான் எல்லாமே. எலுமிச்சம்பழத்தை சாமி கோயிலேருந்து கொடுக்குறாங்க. இந்த அம்மா இனிமேல் நல்லா இருப்பேன்னு கொடுக்குறேன். இதை கொண்டு போய் இன்னொரு ஆளுக்கிட்ட கொடுப்பீங்களா? கடவுள் எனக்கு கொடுத்துக்கிறாரு, அதை நான் செஞ்சு தானே ஆகணும், நான் தானே அதை பொக்கிஷத்தை வாங்கிக்கன்னு தானே நினைப்பீங்க. அதே போல் தான் நம்ம தலையெழுத்து. சாமிகிட்ட தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இருக்கும் இடத்துக்கு அது வந்துடணும்.
அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் எங்கே வேணால் எடுத்து கொண்டு போய் கொடுங்க, போங்க வாங்க. கோயிலுக்கு போனால் எப்படி வீட்டுக்கு வரணும் அதே தான் அது. இப்படியெல்லாம் செஞ்சு அந்த வக்கரகாளியம்மன் கோயிலுடைய பிரச்சனையை தீர்க்கறக்கு வக்கரகாளியே கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நான் இன்னொரு முறை நான் அந்த கோயிலில் போய் அங்கேயே வீடியோவை எடுத்து மக்களுக்காக சில விஷயம் சொல்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக எழுதியிருக்கேன். எல்லாமே 1736 பரிகாரங்கள், சும்மா பெரிய ஏ4 சைஸ். நம்ம காலத்தில் இது வாழணும்னு சொல்லி வீடு வீடாக கொண்டு போய் எல்லாம் சேர்த்திருச்சு. இது கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிரும். மிகப்பெரிய புத்தகம். அந்த காலத்தில் மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை போல் அந்த புத்தகம். இந்த புத்தகம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திடணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சேருது. அதனால் மக்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என்று சொல்லி நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசனம் பார்க்குறோம், சில வழிமுறைகள் எல்லாம் நிறையா சொல்கிறோம். மக்களுக்கு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று சொல்லி சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.